சினிமாவோட மேஜிக் ஃபர்ஸ்ட் அதுக்கு எல்லை கிடையாது. எதனால் அந்த நிம்மதி வந்துச்சுன்னா அதுக்கு நான் 2 வருஷம் போராடி. இதே எக்ஸ்பிளிசிட்னு சொல்கிறவங்க வந்து நியூட் பெயிண்டிங்கை பார்த்து ஆர்ட்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் கேட்டிங்கன்னா ஐ வாஸ் அஷேம்ட் ஆஃப் இட். இல்லை நீங்கள் ட்ராப்புன்னு சொல்கிறது நீங்கள். ஐ திங்க் இட்ஸ் அ மியூச்சுவல் அக்ரிமெண்ட். மார்க்கமான ட்ரிப் அது. ஸோ அது எப்போ எங்கே வரும் வரலாம், எப்போ வரலாம். ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா நெஞ்ச மறுப்பதில்லை இஸ் டெடிகேட்டட் டு நாமத்துக்குமார். This is one of the biggest breakthrough for Filmy YouTube channel, and I'm sitting next to Selvaraghavan sir. Sir, welcome sir. I'm a very vibration driven person. எனக்கு ஒரு மாதிரி சென்ஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல நல்ல சுத்தமான தாட்ஸ் இருக்குது, இந்த இடத்துல நம்ம போகாமல் இருக்கிறது பெட்டர்னு. The minute I stepped into your room, the room where you indulge yourself into the greatest of the thoughts, which eventually becomes a film. Thank you so much for giving us the time and space. We love you, we love your work, and we're so happy that you're back in action. முதல் கேள்வின்னு கேட்கணுன்ற அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எவ்வளவோ இருக்குது அந்த உலகத்தில் காதலிக்கிறதுக்கு. ஏன் சினிமா மேலே இப்படி ஒரு அன்பு? அது காதல்னா பொண்ணுக்கிட்ட தான் வரணுமா? டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லவ். பிகாஸ் சினிமா வந்து இட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் யூ. மற்றது எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டேஷனோட வர்றது தான். டெல் மீ 2 places எங்கே அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் வராமல் பண்ணாமல் வர்றது வந்து ஒன்று ஆர்ட், இன்னொன்று கடவுள். So you know the difference now. So why can't I love cinema? இந்த ஆரம்ப புள்ளி, இந்த காதலுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி எப்போ சார் எக்ஸாக்ட்? இல்லை, அது காதல் இதுக்குள்ளே ஒரு எல்லை, அதோட மேஜிக், சினிமாவோட மேஜிக் ஃபஸ்ட்டு அதுக்கு எல்லை கிடையாது. அதுதான் முதல்ல அட்ராக்ஷன். இது எப்போ தெரிஞ்சதுன்னா, எனக்கு நான் பெரிய சோனி ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆட்டோபயோகிராஃபி படிச்சுட்டு நம்மளும் அந்த மாதிரிலாம் சயின்டிஸ்ட் ஆகலான்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் உடச்சது தான் மிச்சம். ஸோ எது வருதுன்னு வந்த தேடல் தான் இது. ஏதோ எழுத வர மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்லைட் விண்டு. அதான் நம்ம பெரியவர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க, காற்றுள்ள போதே அப்படின்னும் போதில் அது மாதிரி இப்போ காற்றெல்லாம் வரது கிடையாது. அப்படியே ஏதோ ஒன்று பிடிச்சிட்ட மாதிரி. ஐ வாஸ் 16. ஸோ ஐ டிசைடட், ஓகே, நான் ஐம் நாட் கோனா பிகம் தி பெஸ்ட் இன்ஜினியர் இன் த வேர்ல்ட். ஐம் நாட் கோனா பிகம் எனி திங் பெஸ்ட் இன் இட். அண்ட் திஸ் ஆல்சோ ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் பெஸ்ட் ஆர் வாட் ஐ ஆம், பட் அட்லீஸ்ட் ஐ லவ் இட். சார், இப்போது வெரி லிமிட்டட் ரிசோர்ஸில் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அந்த துளுவது இளமை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஃபேமிலி ஹேட் டு சோஷியலி எக்கனாமிக்கலி there was some level of compromise இருந்தது அப்படின்னு. ஸோ உங்களோட மைண்ட் ஸ்பேஸ் அந்த நேரத்தில் என்ன மாதிரி இருந்தது? ஒரு ரைட்டராக டஸ் இட் ஸ்டெம் ஃப்ரம் பெயின் ஆர் எப்படி சார்? ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்லீப்பிங். என்னுடைய வேலையை பண்ணிட்டேன்றதுல எனக்கு இருந்தது. ஏன்னா அதுக்கு எதனால் அந்த நிம்மதி வந்துச்சுன்னா அதுக்கு நான் 2 வருஷம் போராடியிருக்கேன். ஒரு தூக்கி போடப்பட்ட படத்தை எடுத்து அதை திரும்பி பார்த்துட்டு அந்த இதிலே பண்ணி அந்த படத்தை நான் பண்ணல, இது பண்ணலன்னு பல பிரச்சனைகளை தாண்டி அது விற்காமல் வந்து அது எவ்வளவோ முடிச்சுட்டு அது ஒரு புண்ணியவான் தயவில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு மேலே எல்லாம் வந்து யோசிக்க அப்போ திராணி இல்லை. ஸோ அடுத்த நாள் நடந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் வாக்கிங் தி பாத். செல்வா அவர்களோட படங்களில் வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட்டாக சில விஷயங்கள் இருக்கும். தட்ஸ் ஹவ் யூ மெட்டஃபரிக்கலி நரேட்ன்ற மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்பிளிசிட்டி வந்து நீங்கள் பார்த்தது ஒரு க்ளீவேஜ் ஷாட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ரீமாசன் நின்றுட்டு யூரினேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த எக்ஸ்பிளிசிட்டி இஸ் டெஃபினெட்லி போய்டிக் when we get to see it in a form of a film. பட் அது எங்கேருந்து வருது உங்களுக்கு, உங்களோட நரேட்டிவ்ல? ரைட், அது எங்கேருந்து வர்றதுன்னு இல்லை, பார்க்குற உங்கள் கோணத்தில் இருக்குது. இதே எக்ஸ்பிளிசிட்னு சொல்கிறவங்க வந்து நியூட் பெயிண்டிங்கை பார்த்து ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்குற பார்வையில் தான் எது ஆர்ட் எது எக்ஸ்பிளிசிட் இருக்கே தவிர வி வாண்ட் டு கிரியேட் சம்திங். ஸோ அதுக்குள்ளே வந்து இங்கே இடத்துல ஒரு இடத்துல காரி துப்பிட்டு இந்த சோகத்தில் அந்த பக்கம் போயிட்டு கொண்டாடுற வேலை வந்து அதை தான் நாங்களும் சொல்ல வந்தோம். ப்ளீஸ் கன்சிடர் சினிமா as a pure form of art. துளுவது இளமை வந்து மார்க்கெட் பண்ண காலகட்டத்தில் அது ஒரு சாஃப்ட் பான் படமாக பொசிஷன் பண்ணப்பட்டது டு bring in more audience. Are you okay with it as a creator? எனக்கு கண்ட்ரோல் இல்லை. I didn't have a say in it. உண்மையை சொல்லணுன்னா அந்த போஸ்டரை பார்த்துட்டு முதல்ல திட்டினது நான் தான். மை மூவி ஹேஸ் சம்திங் எல்ஸ், வை அப்படின்லாம் அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜ் தாண்டிச்சுன்னா எதுவும் நம்ம கையில் கிடையாது. தட் டைம் ஐ டோன்ட் நோ, லைக் ஐ வாஸ் அப்போசிங் இட். அண்ட் இன்றைக்கி வரைக்கும் கேட்டிங்கன்னா ஐ வாஸ் அஷேம்ட் ஆஃப் இட். சார், எவ்வளோக்கு எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ போஸ்ட்போன்மெண்ட்ஸ் இருக்குது, படங்கள் ட்ராப் ஆகிருக்கு. அதுவும் ஒன்ஸ் அகெயின் வாட் இட் டிட் டு யூ பர்சனலி? இல்லை, நீங்கள் ட்ராப்புன்னு சொல்கிறது நீங்கள். ஐ திங்க் இட்ஸ் அ மியூச்சுவல் அக்ரிமெண்ட். 2 பேருக்குள்ளே ஒரு
க்ரியேட்டிவ் டேர்ம்ஸ் ஒத்து வரலன்னா கை குலுக்கிட்டு நண்பர்களாக விலகிறது எதுக்கு நீங்கள் ட்ராப்புன்னு. அப்போ எல்லாருடைய பிஸ்னஸ் டீல்ஸ் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவோ பேர் மீட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் நடந்தது சேம் திங். அந்த மாதிரி மீட் பண்ணுவோம், பேசுவோம், நிறையா ரிசர்ச் பேசலாம் ஈச் அதர். வந்து சில சமயம் கரெக்டாகி போகும், சில சமயம் அதுக்குள்ளே we haven't publicly announced anything except Khan or something like that. இப்போ அடுத்த கேள்வின்னு கேட்கணும்னு நினச்சும் போது என்னென்னா, ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் மூடி போகாது பாட்டுக்கு என்ன ஸ்டோரி போர்டு ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தீங்க, அதை நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலான்றேங்க. ஸோ அது என்னவா இருந்துச்சு சார்? இல்லை, டெஃபினட்டாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அது எப்போ எந்த மூடுக்கு, இட்ஸ் வெரி ஸ்பெஷல் சாங். நாங்கள் பண்ணல, டன் பை ஃபேன்ஸ் ஆஃப் யுவன் அண்ட் மீ அண்ட் முத்துக்குமார். ஸோ அது ஒரு மார்க்கமான ட்ரிப் அது. ஸோ அது எப்போ எங்கே வரும், வரலாம், எப்போ வரலாம். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு யூ தட் முத்துக்குமார் சாரோட ஒர்க் வந்து ஆம்னி ப்ரெசென்ட்டாக இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி வித் அஸ் ஃபார் எவர். பட் ஹவு மச் யூ மிஸ் ஹிம்? மச் ஐ மிஸ் ஹிம் அஸ் அ ஃப்ரெண்டுன்றது வேறு. பட் ஹவு மச் த இண்டஸ்ட்ரி எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்றது யூ ஹேவ் டு ஆஸ்க் த பிகாஸ் இஸ் வெரி ஜென்யூன் பர்சன். ஸோ த ஹோல் இண்டஸ்ட்ரி இஸ் மிஸ்ஸிங் ஹிம். கேன் யூ குவான்டிஃபை யுவர் லவ் ஃபார் ஹிம் சார்? வாய்ப்பு இருக்காது. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா நெஞ்சம் மறப்பதில்லை இஸ் டெடிகேட்டட் டு முத்துக்குமார். I normally don't dedicate anything actually about comes to film. I'm very possessive. From Yuvan and me, we are dedicating this film to முத்துக்குமார். சரி, இப்போ அந்த 10 years of புதுப்பேட்டைன்னு இப்போ ரீசெண்டாக படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் வாட்சிங் த ஃபிலிம் ஐ ஃபெல்ட் அஷேம்ட் தட் we've been a substandard set of audience 10 years before அப்படின்னு. ஸோ இந்த எவர் கிரீன் டைம்லெஸ்ன்றது அது எப்பவுமே இருக்குமா சார்? அந்த நேரத்தில் இருந்த சொசைட்டி வேறு, அந்த கோபம் வேறு. இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி வேறு. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஜர் இருக்குது, அன்றைக்கி அப்படி கிடையாது இல்லையா? இன்றைக்கி அப்போ தான் அந்த வர ஆரம்பித்த டைம். ஸோ அதில் போய் அவங்க இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்குறதோட நம்ம லோக்கல் டிவி வந்தால் போதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எக்ஸ்போஜர் ஜாஸ்தி இருக்கிறதால யூ see that international films are getting made that way. There's nothing to blame the audience. Our exposure level has been kept that way. இப்போ நீங்கள் கொடுக்குற பதில்கள்லேயே தெரியுது சார், அதுக்கு ஒரு பேட்டர்ன் இல்லை, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது. there's no fuss also. ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்து நான் கேள்வின்ற ஒரு ஃபார்மேட்குள்ளே போகவே அதுவே தப்போன்னு எனக்கு தோணுது. ஸோ ஒரு ரைட்டராக உங்களோட படங்கள் இன்னும் வித்தியாசப்படுறதுக்கான காரணம் there is a psychological aspect to it always. ஸோ how much of understanding ஹியூமன் எமோஷன்ஸில் பர்சனல் லெவலில் எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்களே? Nil. Nothing. Very important in filmmaking is don't analyze. ஸோ அனலைஸ்லாம் பண்ணாதீங்க. ராஜா சார் ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நம்மளுடைய அது சார் சொன்னதுன்னு நினைக்கிறேன், எனக்கு மெமரி தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. வந்து தானாக காற்று வந்து ஃப்ளூட்டுக்கு வெளியே போகும்போது பார்த்தீங்களா, ஃப்ளூட் வெளியே வரும்போது ஒரு ராகமாக வரும். வந்து அந்த ஃப்ளூட்டுக்கு அது என்ன பண்ணுதுன்னு தெரியாது. இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் சம்வேர், இட்ஸ் கோயிங் சம்வேர். வி ஆர் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சார், இப்போது யாரும் நம்ப மாட்டாங்க, நான் டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு தான் எனக்கு இந்த இன்டர்வியூ வாய்ப்பாக கிடச்சிதுன்னு. ஸோ ஃப்ரம் அவுட் சைட் செல்வா சார் இஸ் அ வெரி சீரியஸ் பர்சன். செல்வா சார் வந்து ரொம்ப கம்மியாக தான் பேசுவார் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அதை விட்டுருவோம், அது மேட்ரே இல்லை. பட் இப்போது உங்களோட இந்த ஸ்பேஸை நான் அனுபவிக்கும் போது இட் ஃபீல்ஸ் ரியலி நைஸ். அண்ட் யூ ஆஸ் அ பர்சன் ஐ டோன்ட் திங்க் யூ வில் மைண்ட் அபவுட் ஹவு யூ ஆர் கன்சீவ்ட் பை அ தேர்ட் பர்சன். பட் ஏதாவது ஒரு இந்த இப்போ எனக்கு கிடச்ச அந்த ஒரு கல்ச்சர் ஷாக் மாதிரி, how is it when people come to you saying sir நான் உங்களை பற்றி வேற என்னமோ நினச்சிருந்தேன் பட் நீங்கள் வேறு எதுவாக இருக்கீங்க அப்படின்னு? how do you react to that? The biggest problem is I don't react to anything. I think I take it as a blessing. I can take it as a curse, but the biggest problem is I have a very bad memory, so I don't have grudges. உலகம்ன்றது நம்ம பார்க்குறதுல நான் எப்பவுமே அழகாக பார்க்க விரும்புகிறேன். Yeah, I am a very private person. Yeah, I don't want to talk much, but that is my space. நீங்கள் உங்களுக்காக வாழணுமே தவிர நான் மற்றவங்களுக்காக வாழ முடியாது. எனக்கு ஃபோன் வந்தால் பிடிக்காது, எனக்கு மெசேஜ் அடித்தா பிடிக்காது, எனக்கு குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்கும்போது வந்தால் கற்றுவேன். அந்த மாதிரி அது என்னோடய லைஃப். நான் உங்கள் லைஃப்பில் நான் இன்டர்ஃபியர் பண்ணல இல்லையா, அதே மாதிரி என்னோடய லைஃப்லேயும் வந்து ஐ டோன்ட் வாண்ட் இன்டர்ஃபியரன்ஸ். why I am doing this? Definitely not for the film. I don't have to do this for a film. The reason why I want to talk about is maybe my experience or maybe my struggles might help someone. நான் ப்ராக்டிக்கலாக பார்த்து நொந்து வந்தேன். அதை படாமல் இதை யாராவது இதை பார்த்துட்டு வந்து அந்த வருத்தங்களும் அந்த தடங்கல்களும் இல்லாமல் சில பேர் வரத்துக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா? ஒரு வார்த்தைகள் அவங்க அதை கரெக்டாக போட்டு அவங்களுக்கு ஒரு பிரேக் கிடைச்சா அது எனக்கு சந்தோஷம். ஸோ அதுக்காக தான் நான் பண்ணுறேனே தவிர மற்றபடி எஸ் யூ ஆர் ரைட். பட் பீயிங் ப்ரைவேட், நாட் பீயிங் ப்ரைவேட் இஸ் என்டையர்லி அப் டு எவ்ரி சிங்கிள் ஹியூமன் பீயிங்.
அபிஷேக்னு ஒரு உலகம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. என் பேரை சொல்லிட்டீங்க, தேங்க்ஸ் சார். சார் இப்போது இந்த டெம்பர்மெண்ட்டு, இந்த கிளாரிட்டி, இந்த படைப்பாற்றல், இந்த இந்த செல்ஃபாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் காலப்போக்கில் எதில் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கு சார்? எது மூலமாக? பட தானாக எல்லாம் வரும். படுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாது. இருக்கிறதுலே வந்து நான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் வர்றது வந்து, நான் அன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் அப்செட் ஆகிறது இந்த சூசைட், இந்த ஓவர் நைட்டில் எடுக்கிற டிசிஷன். இப்படி என்னால் வந்து ஒரு தீக்குச்சி கொடுத்தீங்க கூட நான் என்னை காயப்படுத்திக்க மாட்டேன். எனக்கு அதில் கூட நான் அவ்வளோ நேசிக்கிறேன். அதனால் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இருட்டிடுச்சுன்றதுக்காக வந்து வருத்தம் வரும், தாங்கணும். நாளைக்கு முதுகில் நிறைய பேர் குத்துவாங்க, தாங்கணும். குத்த தாங்க தான் உங்களுக்கு அனுபவம் வரும். ஸோ இந்த பாடி நிறையா தாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார் இப்போது கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு ஈகோ இருக்கா, இல்லை நல்ல ஈவெண்ட்ஃபுல் கொலாபரேஷன்ஸ் வித் அதர் செட் ஆஃப் ரைட்டர்ஸ்? இப்போ பாலகுமாரனும் நீங்களும் புதுப்பேட்டையில் வசனங்கள் எழுதியிருந்தீங்க, அதுலேருந்து இன்றைக்கி 100 படங்களுக்கு டைட்டில்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஹவு மச் ஆஃப் கொலாபரேஷன் தட் யூ பிலீவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங்? இல்லை, பாலகுமாரன் சார் அப்படின்றது வந்து லெஜண்ட். ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணும்போதே ஒரு லெஜண்ட் தான். வந்து ரைட்டர்ஸ்ன்ற வேர்ல்டில் நானும் மூழ்கிட முடியாது, டைரக்டர்ஸ்ன்ற வேர்ல்டில் அவங்களும் மூழ்கிட முடியாது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து. ஸோ அந்த மாதிரி வரும்போது டெஃபினட்டாக இப்போ பாம்பேயில் கொலாபரேட் அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஐ ட்ரைட் வித் மெனி ரைட்டர்ஸ். பட் என்னென்னா, நான் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுவாங்க. அது ஒரு பல்ஸ் ஒன்று இருக்குது, அது ஆடியன்ஸுக்கு எங்கே கொண்டு போய் சேர்க்கணுன்றது வந்து. பட் ரைட்டர்ஸ் ஆர் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அவங்களுடைய அது தப்பு ரைட்டுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் க்ரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ். மேபி பாலகுமாரன் சார், சுஜாதா சார்லாம் வந்து மேபி தி ஒர்க் வித் லாட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ். அவங்களுக்கு அது எளிதாக வந்திருக்கலாம். வந்து பாரதி ராஜா சார் வந்து வேணும்ன்ட்டே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் கொண்டு வந்து நடிக்க வைப்பார். அவர் கல்லை நடிக்க வைப்பார், செல்வா வந்து புல்லை நடிக்க வைப்பார் அப்படின்னு சும்மா கேஷுவலாக நாங்கள் சொல்லிப்போம். ஹவு இஸ் தட் பாசிபிள் இன் யுவர் ரொட்டீன் ஆஃப் ஒர்க்? ஹவு டு யூ கோ பை இட்? இட்ஸ் ரியலி a difficult task to make people act the way you want. ஆக்டர்ஸ் அவங்க ஆக்ட் பண்ணலாம், பட் யுவர் பர்டிகுலர் அபவுட் இதுதான் வேணும் அப்படின்னும் போது இட்ஸ் கோன் பி ரியலி டஃப். அதுக்கு நிறைய பொறுமை வேணும், போராடுதல் வேணும். அது ஸோ அதுக்கு நீங்கள் போராடி பாறையில் வந்து முட்டிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கிராக்கில் தண்ணி வர மாதிரி தான். அந்தளவுக்கு பொறுமை வேணும். வந்து ஐ மீன் பர்டிகுலர்லி ஒர்க் வித் நான் ஆக்டர்ஸ், நியூ பீப்புள் அப்படின்னும் போது, ஏன்னா அவங்க ஒரு பயம் இருக்கும். whenever you மேக் மூவிஸ் இந்த ஃப்யூச்சர் நீங்கள் முன்ன பார்க்கணுன்னா அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை மட்டும் பாருங்கள் and boost. It will automatically happen. What went into the making of an actor called Dhanush? To be very frank, Dhanush made himself, and it's just a foundation. Foundation திரும்பி பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போர்டு மேலே தான் பார்ப்பாங்களே தவிர நீங்கள் தெருவில் நடந்த போது கீழே பார்க்க போகிறது இல்லை யாருன்ட்டு. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் தானே தவிர மற்ற கட்டடம் கட்டுனது எல்லாம் வந்து அவருக்கு. சார் இப்போ இந்த ஒரு 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 ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது, அரவிந்த் கிருஷ்ணா, செல்வராகவன் அண்ட் யுவன் சங்கர் ராஜா. ஒரு ரொம்ப அழகான ஒரு காதல் கதை மாதிரி அது ஒரு பீக்குக்கு போச்சு. அப்புறம் ஒரு சின்ன பிரிவு, திரும்ப அந்த காதலிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ அந்த ட்ராவல் பற்றி இஃப் யூ கேன் டாக் அபவுட் 3 of you. லவ் ஸ்டோரின்னு சொன்னீங்க. ஸோ பிரியது இருந்தால் தான் லவ்வோட வேல்யூ தெரியும். இணைஞ்சு வேலை செய்கிறதுக்கும் ஒரு நெருக்கம் வேணும் இல்லையா, ஒரு ஹாப்பினஸ் வேணும். ஸோ பிரியும் போது தான் அருமை தெரியும்னு வச்சுக்கோங்க. செல்வா அவர்களோட படம் வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸாக, ப்ரூட்டலாக, கத்ரோட் ரியாலிட்டியாக இருக்கும். அவர் வந்து தெலுங்குல போய் வெங்கடேஷோட ஒரு செம்ம ஜாலியாக ஒரு லவ் படம் பண்ணுறாருன்றது வந்து உங்களோட டெடிக்கேட்டட் ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆஃப் யோர்ஸ், இட் வாஸ் அ பிக் டீல். அண்ட் த ஃபில்ம் ஒர்க் அவுட் ஆல்சோ. ரீமேக் பண்ணும்போதும் ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போது தெலுங்குல நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் சைடு காமிச்சிட்டிங்க. வில் தட் பி எக்ஸ்பிரஸ்ட் த்ரூ த சந்தானம் ப்ராஜெக்ட்? இட் வாஸ் ஹார்ட் ஹிட்டிங் இன் தட் ஃபிலிம் ஆல்சோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி ஹார்ட் ஹிட்டிங். ஸோ சர்டன் பிளேசஸ் அந்த பாட்டி இறக்கையில் எப்படி ஒரு சின்ன ஒரு விஷயமான ஒரு அன்பு எப்படி உயிர் பிழைக்க வைக்கும்ன்றது கூட வந்து தட் இஸ் ஹார்ட் ஹிட்டிங். ஃபிலிமை பொறுத்து தான் இருக்குது. இஃப் யூ ஆஸ்க் மீ, புதுப்பேட்டை இஸ் எ வெரி சாஃப்ட் ஃபிலிம். ஸோ ஐ ஹாவ் டு மேக் அந்த என்ன ஹார்ட் ஹிட்டிங், ரியாலிட்டி ஹார்ட் ஹிட்டிங்னா ஃப்ளா இஸ் நாட் வித் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் யூ. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருந்துகிட்டே அதுதான் உலகம் அப்படின்னு நினச்சிட்டு அதோட இதில் சேஃப் ஜோன்ன்றது வந்து கிடையாது. உண்மையை நீங்கள் ஓகே அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா எதுவுமே ஆடிட்டிங்காக இருக்காது. அக்செப்டும் வந்து உள் மனசில் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஆக்டர்ஸோடு நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, அது தெரியாத மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு நடிச்சிட்ருக்கோம். என்னையும் சேர்த்து சில சமயம் நானும் உங்களில் ஒருத்தன் தான். ஸோ அதை
பார்க்கும்போது எதுவுமே ஆடிட்டிங்காக இருக்காது, நடக்கிறது தான் எடுக்கிறோம், அது மாதிரி தான் இருக்கும். வந்து ரெண்டாவது சினிமா வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஃப்ரீடம் லைக் அன் ஆர்ட். ஸோ அது இப்படி தான் அப்படி தான் அப்படி தான் ரூல்ஸும் கோடுகளும் எல்லைகளும் போடுறதுக்கு வந்து ஐ திங்க் நோபடி ஹேஸ் த ரைட். சார், இஃப் ஐம் நாட் ராங், ஒரு ரேடியோ இன்டர்வியூ ஐ ஓவர் ஹர்ட் அண்ட் அதில் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்குறாரு. அந்த அந்த வம்சமே வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, பட் அவங்க பால் கூட ஃபீட் பண்ண முடியல, ரத்தம் வருது, ஆனால் அந்த புறத்தில் ராஜா வந்து ஜாலியாக இருக்கிற போது நீங்கள் கொடுத்த பதில் டிப்ரெஷனில் தான் வந்து பாப்புலேஷனே இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ கோயிங் பேக் டு புக்ஸ், going back to watching other films, going back to exploring life, how much of that helps you in writing for a film? இல்லை, யூ ஹேவ் டு ரீட் அ லாட், இட் இஸ் இன்னெவிட்டபிள். நீங்கள் நிறைய படிக்கணும் வந்து. ஏன்னா இஃப் யூ வாண்ட் டு பி அ ரைட்டர் ஆர் ஈவன் அ ஃபிலிம் மேக்கர், ஒரு புக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ்லேயே அவன் லைஃப்பை தூக்கி அடிச்சிச்சு. ஒரு அடி வந்து ஃபவுண்டன் ஹெட் பை ஆண்ட்ராண்ட் அப்படின்ற தூக்கி அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் பைத்தியம் பண்ணுற மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் நான். மேபி இந்த மாதிரி நம்ம அந்த வெளிச்சத்துக்கு போனால் தான் வந்து அந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியும். நீங்கள் மர்ம கதைகளும் வந்து செக்ஸ் கதைகளையும் படிச்சுட்டே இருந்தால் அதுதான் உங்களோட இதுவும். ஸோ நம்மளை திருத்திக்கிறதும் நம்ம வந்து வாழ்ந்துக்கிறதும் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ லைக் ஃபவுண்டன் ஹெட் நாட் didn't even change my life because Manisha told me change his life, and when I had a conversation with Ram Gopal Verma sir in Hyderabad, he told me. ஸோ பாருங்கள் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சேஞ்ச். பட் இது படிக்காதவங்களும் நிறையா இருக்காங்க, வந்து வேறு சாய்ஸ் ஆஃப் புக்ஸ் படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட்ஸ். சார், இப்போ புதுப்பேட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு பப்ளிக் வந்து உங்களை நோட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ரோட்டில் நடந்து போய் கூட ஸ்டடி பண்ணிட்டு வரலாம். இப்போ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஒரு கூண்டுக்குள்ளே போயிடுறாங்களா இப்போ ஃபில்ம் மேக்கர்ஸ்? டு யூ? ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஐம் ஒன் அமாங் தெம். ஸோ நீங்கள் அது கரெக்டாக கேட்கணும். நேற்று நான் என் பொண்ணை தூக்கிட்டு தோளில் உட்கார வச்சு நாங்கள் பொம்மையை தான் தேடிட்டு இருந்தோமே தவிர, I don't believe, maybe that is for actors because the stardom is lot. But for a technician, actually, எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. We want to be among the people, we live among the people. So for us, it's nothing. ஸோ இந்த டே டு டே எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப்டர் பிகமிங் அ ஃபாதர், அதெல்லாம் வந்து ஒரு கதைகள் டவுன் த லைன் எந்த மாதிரி மாறி இருக்கு சார்? மாறுறதும் மாறாததெல்லாம் வந்து யார் வந்தாலும் நம்ம மாறக்கூடாது. Day one I started, the day I'm sitting here. So the journey is the same. மேபி நம்ம டைமுக்கு வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நம்ம நிறையா எப்படி திருத்திக்கிறோன்றது நம்ம கையில் இருக்கே தவிர, இவரால் நான் மாறினேன் இவங்களால் நான் மாறினேன்னா அப்போ உங்களுக்கு சுய புத்தி கிடையாது. சுய புத்தி இருக்கிற இடத்துல தான் வந்து எல்லாமே நடக்கும். ஸோ பின் பாயிண்ட் பண்ணவே தேவையில்லை யாரையும். இவங்க வந்து அப்படிலாம் மாற்ற முடியாது, அதெல்லாம் வேஷம், நம்பாதீங்க. இவங்க வந்து என் லைஃப்பில் பெரிய மாற்றம் பண்ணிட்டாங்க, இல்லை அவரை பார்த்து நான் பெருசாக இன்ஸ்பயர் ஆனன்றதெல்லாம். ஈவன் ஃபாதர்ஹுட் சார், ஃபாதர்ஹுட் இஸ் brought in a new perspective about your thought process. I raised Dhanush, my sisters, 2 sisters, their children first. எல்லாம் சார், once again உங்கள் படங்களில் casting has been another that has opened a lot of doors for that character that you wrote and also the person who was part of it. So what's the criteria தெரியல, what kind of thought process goes into the casting of a film when you after you're done writing? இல்லை, எனக்கு எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டிங் தான். பார்த்தேன்னா ஐ நோ வாட் தேர் கேப்பபிள் ஆஃப். இட் இஸ் மை பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆல்சோ. இன்னொன்று என்னென்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போது சில சமயம் கண்ணாடி பார்க்கும்போது யார் நீங்கன்னே தெரியாது. நீங்கள் எல்லாருக்கும் ஆக்ட் பண்ணணும், குழந்தையிலேருந்து எல்லாம். ஏன்னா உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் கேட்கும்போது நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ இந்த முகம் மாறி 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 கடைசியில் யாரோட முகம்னு வந்து சில சமயம் நானே திணறி போயிருக்கேன். காலையில் எழுந்துச்சு ஷூட்டிங் போகிறது முன்னாடி யாரோட முகம், ராஜாவா இல்லை கூஜாவா இல்லை என்னது இருந்து ஒன்றுமே அது நிறைய இட்ஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் அரவுண்ட் இட். ஸோ வில் ஃபர்கெட் த டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி நடித்த ஆக்டர்ஸ்க்கு தான் அந்த கிரெடிட் போகணும். வந்து அதை வாங்கிட்டு பண்ணுறாங்க இல்லையா. ஏன்னா ஐ எம் பர்டிகுலர் அபவுட் திஸ் த வே ஐ வாண்ட், பட் தே ஆர் அதுக்கு வந்து அவங்க ஒத்துழைச்சி அவங்களோட டைம் எடுத்து, ஏன்னா என்னோடய டைம் மட்டும் கிடையாது, அவங்களும் அதுக்கு ஸ்ட்ரெயின் எடுத்து எனக்கு ஒரு ஐ வாண்ட் டு ஆக்ட் அப்படின்ற அவங்க வெறியை தான் நீங்கள் பாராட்டணுமே தவிர நான் கேட்குறது என்னோடய செல்ஃபிஷ்னஸாக வச்சுங்க. எல்லாமே ஒரு எட்கர் ஆலன் போன்னு ஒரு போயிட்டு இருக்காரு சார், அவரோட போயம் மாதிரி இருக்கு சார் உங்கள் பதிலாம். திரும்ப நான் போட்டு ப்ளே பண்ணி பார்த்தா தான் ஐ வில் ஆக்சுவலி கெட் த உள்ள அர்த்தம்னு நினைக்கிறேன். சார், இப்போ உங்களோட காதல் படங்கள், இது வரைக்கும் பண்ண காதல் படங்களில் the lead protagonist has been a mere reflection of youன்னு சொல்லலாமா? சத்தியமாக இல்லை. ஐ எம் லாட் பெட்டர் தென் மை protagonist. I had proper first love, second love, so I had everything. I had a better life, lot better than my protagonist. So why were they like that? The scripts were like this. Maybe I come from underprivileged. We were suffering
ஒரு இன்சிடெண்ட் சொல்லணுன்னா, இப்போ என்ன மாதிரின்னு உங்களுக்கு பேக்ரவுண்ட் எங்களை பற்றி கொடுக்கணுன்னா, அப்போது நானே என்னுடைய தங்கச்சி மட்டும்தான் இருந்தோம் வந்து. இப்போ எங்கள் அப்பா ஒரு போர்ஷன் காம்பவுண்டுக்குள்ளே வந்து ஒரு 20 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காலையில் போயிட்டு எங்கள் அம்மா உடனே பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க, கஞ்சி வேணேன், ஒரு ஆஃபீஸ் போனேன் எங்கள் அப்பா என்னுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லினா அவங்க வடித்த கஞ்சியை கொண்டு வந்து அது அவருக்கு வந்து சட்டையில் தேய்க்கிறதுக்கு இல்லை, எனக்கு அதை கொடுத்து அது மட்டும்தான் எங்களோட ஆகாரம் அந்த கஞ்சி. ஏன்னா அதை வெக்கத்தை விட்டு கேட்க முடியாதுல்ல, ஃபுட்டு இல்லை குழந்தைக்குன்னு. we have come from that kind of background, so we know maybe it might reflect from Dhanush and me, like we have seen everything. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கலாம், கொஞ்சம் அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் கொஞ்சம் அவங்களுடைய இன்னர் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் ரிஃப்ளெக்டாக இருக்கலாமே தவிர there's no purpose in it. ஷாக் டு நோ. அதுதான் உங்களோட வார்த்தைகள் படைப்புகள் எல்லாமே வழியிலேருந்து வருதா அப்படின்ற. அது ஏன் வலின்னு எடுத்துக்கிறீங்க? அன்றைக்கி அதில் 2 விதமாக பார்க்கலாம் நீங்கள். அதை வலின்னு எடுத்துக்கலாம், அது ஐயோ ரொம்ப ஏழ்மைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதை பக்கத்து வீட்டில் அந்த அம்மாவை கொடுத்தது வந்து அது வந்து ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த அம்மா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏன்னா அதுதான் நான் இன்றைக்கி மிஸ் பண்ணுறேன் எங்கள் சொசைட்டியில் வந்து. அது என்னவாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் பக்கத்து வீடு கொடுத்து வாங்குகிற பழக்கம்ன்றது இன்றைக்கி இல்லவே இல்லை, டோட்டலி நில். அது எதனாலன்னு எனக்கு என்னென்னா, அந்த க்ளோரியஸ் அந்த 80s பார்த்தேன் நான். ஐ மீன் ஐ வாஸ் அ சைல்டு. அவ்வளோ ஒரு வார்ம்த் இருக்கும். என்னை வளர்த்தது வந்து எங்கள் அம்மா அடுத்த 3 பசங்களையும் போய் அட்டன் பண்ணோம் இல்லையா? என்னை வளர்த்தது வந்து அந்த காம்பவுண்டே வளர்க்கும். பக்கத்து வீட்டில் அந்த அக்கா தூக்கி வச்சுக்குவாங்க, இல்லை அங்கே சாப்பிட்டு போடா 2 வாங்கினுவாங்க. மேலே ஒரு முஸ்லீம் அவங்க வீடு இருக்கும், அங்கே ரம்ஜான் வந்தால் எங்களுக்கு விருந்து வைக்கும். அந்த வார்ம்த் ஏன் இல்லை? அதே மாதிரி ஒரு தள்ளி இருக்கிற ஒரு கண்டக்டர், அவங்கள நாங்கள் கூப்பிட்றது வந்து கண்டக்டர் ஒய்ஃபு, கண்டக்டர் பொண்டாட்டி அப்படின்னு கூப்பிடுவோம் அவங்கள. ஏன்னா அவங்களுடைய எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் வந்து. அவங்க வீட்டில் பாயாசம் வச்சா கூட இங்கே வரும். அந்த வார்ம்த் இன்னைக்கு இல்லை. நானும் தேடி பார்க்குறேன், எல்லாரும் கோபமாக தான் இருக்காங்க. அது மேபி யூ நோ பெட்டர் தென் we belong to, you know. ராம்கோபால் வர்மா சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, சூர்யா சாரோட கண்கள் வந்து வெரி பியூட்டிஃபுல், வெரி இன்டென்ஸ், அது அவரோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு. ஸோ அந்த கண்கள் உங்கள் கதைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார்? லேட்டஸ்ட் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு அமீர் கான் சார் வந்து இப்போ பாடி எப்படி இழைக்கிறாரு, எப்படி குறைச்சாரு அப்படின்றது வந்து யூ மஸ்ட் ஹவ் சீன். அந்த சூர்யா சார் வந்து எனக்கு காதல் பண்ண எனக்கு அப்புறமே தெரியும்.